ஹாய், மொறு ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ரான் இந்த சைஸில் வந்து ப்ரான் வாங்கிட்டேன். ஒரு 1 kg வாங்கினேன். அதில் தேவையான அளவு நான் எனக்கு எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் எப்படி பண்ணணுன்னா, ஃபுல்லாக நான் தலையை எடுத்துடுவேன். தலையை எப்போவுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். தலை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் மட்டும் அந்த வாலை மட்டும் நான் அப்படியே விட்டுடுவாங்க கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா வந்து அப்போ தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த நடுவில் வந்து ஒரு நைஃப் வச்சு அதை கீறி அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன். அதில் இது இருக்கும், குடல் இருக்கும். அது எல்லாத்தையும் பெரிய இறலாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது அதோட இதுவெல்லாம். ஸோ வந்து அதெல்லாம் வந்து 1 by 1 வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்கிறோம். எல்லாத்துலேயுமே அது இருக்கும் கம்பல்சரி. வந்து சாதா ப்ரான்னா வந்து சின்ன சின்ன ப்ரான் வந்து நரம்பு இருக்கும். அந்த இடத்துல நரம்பை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம், அது ஈஸியாக வந்துடும். இது வந்து பெரிய ப்ரானுன்றதுனால வந்து இதை வந்து நைஃப் வச்சு கீறி தான் எடுக்க முடியும். அப்படியே கையில் வரமாட்டேங்குது. அப்படியே ஸ்டக் ஆகி பாதிலே நின்றுன்றதுக்காக ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து கீறி தான் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரியே வந்து எல்லா ப்ரானையும் வந்து செய்கிற ப்ரான் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள், சுத்தமாக முடியல, அவ்வளோ இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி 1 by 1 எடுத்துகிட்டே இருந்தேன். எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ஒரு தனி பாத்திரத்தில் ஒவ்வொன்றா லேயர் மாதிரி அழகாக அடுக்கி வச்சாச்சு. இப்போ இந்த அளவு நான் இவ்வளோ தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. வந்து இந்த அளவுக்கு போதும். முதல்ல சாப்பிடுவாங்களான்னு தெரியாது இவ்வளோ. சரி நம்ம ட்ரை பசங்களுக்கு அதிகம் பசங்க பிடிச்சா நெக்ஸ்ட் டைம் நிறைய செய்யலாம். லெவலில் வந்ததுனால ஒரு ப்ரானுக்கு குயிக்காகவே காலி ஆகிடுச்சு போதும். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானை எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து அதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அந்த வீடியோ இதில் ஆட் பண்ணலை. இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து பெப்பரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் எப்படி கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து பசங்க சாப்பிடுவாங்கன்றதுனால வந்து மீடியமாக வந்து போட்டுக்கிட்டேன் நான். பெப்பர் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் பெப்பரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றாங்க இல்லையா, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீடியமாக வந்து நான் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வெறும் பிளெயின் சில்லி, வெறும் மிளகாத்தூள், சக்தி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவு காரத்துக்கு ஏற்பாப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கிரிப்ஸியாக வரணுன்றதுக்காக. தேவை தான், உங்களுக்கு அரிசி மாவு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா ஆட் பண்ணிக்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது தேவையான அளவு. தென் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு தென் ½ லெமன் போதும் ஒரு லெமனில். தென் வந்து அதை வந்து ஃபுல்லாக உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி, ஸ்டஃப்பிங் கிடையாது, நல்லா மேக்னேட் ஆகணும் இல்லையா, அதனால் வந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 30 minutes வந்து இதை நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். வெளியவே வைக்கலாம், உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து தேவையானது 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டு வச்சுருந்தேன். வெறும் மஞ்சள் கரும்பு அதில் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஸ்மெல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பெப்பரை போட்டு எவ்வளோ நல்லா இது பண்ண முடியுமோ 2 எக்கு எடுத்து உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி எப்படி கையில் எவ்வளோ ஸ்பீடாக வந்து கையில் இது பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மக்கிட்ட அந்த மிக்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. ஸ்பூனில் வச்சு சும்மா எண்ணெய் அடித்து அங்கே பாருங்களேன் இந்த இதுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரெட் கிராம்ஸ் ஒரு 4 பிரெட் எடுத்துகிட்டு, பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடித்து பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணியாச்சு வீட்லேயே. தென் மேக்னேட் பண்ணதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்தாச்சு. எக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சு, பிரெட் கிராம்ஸு. ஸோ இது 3த்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி அதில் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ப்ரானை எடுத்துகிட்டு எக்கில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஒரு ப்ரானை எடுத்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எக்கில் வந்து டிப் பண்ணியாச்சு, பிரெட் கிராம்ஸில் போட்டு அது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. பிரெட் கிராம்ஸ்லேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் எல்லாத்தையுமே, எல்லா ப்ரானையுமே ஒன்று ஒன்றா. எந்த அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த அளவு இருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த தட்டில் வந்து இந்த பிளேட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் அது நல்லா கொஞ்சம் காய்ந்த பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு சரி எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும், கொதித்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொதி வந்துச்சா இல்லைன்னு பிரெட் கிராம்ஸ் போட்டு பார்த்தேன், நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரானாக எடுத்து போட ஆரம்பித்தேன், ஒரு ப்ரானாக. ஏன்னா நான் ஃபுல்லாத்தையும் போடலை, எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த பேனில் அந்த அளவுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். சரி ஃப்ரை பண்ணி, ஏன்னா ஃபுல்லாத்தையும் போட்டால் ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் வந்து அந்த அந்த பேனில் பிடிக்கிற அளவுக்கு அந்த ப்ரானை போட்டு எடுத்தால் போதும், அதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும் ப்ரானு நல்லா, அப்போ தான் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும், வேகாத அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரானு. ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்துச்சுனாலே நல்லாயிருக்கும். இதை வந்து என்ன பண்ணேன், டிஷ்யூவில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து இங்கே பாருங்களேன், இதான் அவுட்லுக்கு. என் பசங்களுக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணுக்கு வந்து கேட்கவே மாட்டான், அவளே சாப்பிட்டா. என் பையன் சுத்தம் ப்ரான்னாலே தொடாதுங்க, ரெண்டுமே தொடாதுங்க ப்ரான்னாலே. ப்ரான் இல்லை, நிறைய நான்வெஜ் சிக்கனை தவிர எதுவும் சாப்பிடாதுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே. ஆனால் சரி இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், ஒன்று தான் கடைசியாக வச்சுருந்தாங்க பசங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மா நல்லா இருக்குமா, கிரிப்ஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே இருந்து பாராட்டு தள்ளிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் கடையிலலாம் எதுவும் வாங்கி கொடுக்க தேவையில்ல, எதுனாலும் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.